அன்னியாசை ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி லவ்வோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஓகேவா? லாஸ்ட் சீனில் நம்ம என்ன பார்த்துருப்போன்னா, நீங்கள் டேங் பக்கத்தில் படுத்திருப்பீங்க, உங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது, நீங்கள் டேங்கே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அவரை பார்த்து ஃபீலிங்காக நீங்கள் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் டேங் தான் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு பார்க்குற ஃபேஸே உங்கள தான் இருக்குது. அவர் விடாமல் உங்களே பார்த்துட்ருக்காரு. எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தாருன்னு தெரில. இப்போ இன்னும் பார்த்துட்ருக்காரு. ஒரு மேலே ½ அன் ஹவருக்கு மேலே ஆயிருக்கும் போல் அவர் பார்த்துட்டே இருந்துட்டு. அவர் மனசில் நெஞ்சிட்ருக்காரு, வையன் நான் இது எத்தனை நாளாக ஆசைப்பட்ருக்கேன் தெரியுமா? எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட் ஃபேஸை நான் ஒன்றை பார்க்கணுன்னு. இப்போ தான் அது நிறைவேறிக்கிறது. இதை நினச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டுருக்கு வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை ரொம்பவே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் சடனாக எந்திரிச்சிடுறீங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணி டேங் பார்க்குறீங்க. டேங்க்கு ஷாக் ஆகிடுது. ஐயோ எந்திரிச்சிட்டாளா இவ அப்படின்ட்டு. நீங்கள் எந்திரிச்சிட்டு அவரையே பார்த்துட்ருக்கீங்க. ஒன்றும் ரியாக்ஷன் கொடுக்கல. என்ன இவ ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேங் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரியாலிட்டிக்கு வந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு எந்திரிச்சிட்டு நீங்கள் குடுன்னு வாஷ்ரூம் ஆடி போயிடுறீங்க. டேங்க் ஒன்றும் புரியல. என்ன இவ எந்திரிச்சா நம்மளை பார்த்தா, எதுக்கு பார்த்தா, இப்போ திடீர்னு எந்திரிச்சு உள்ளே ஓடுறா, என்னடா நடக்குது, வரட்டும் அவள் பேசலாம் அப்படி சொல்லிட்டு டேங் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் வாஷ்ரூம் போனீங்கல்ல, என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இவ்வளோ நேரமா? ஐயன் உனக்கு அறிவு இருக்காடி, கொஞ்சம் கூட உன் ஃபீலிங்ஸ் சொன்னாலும் கண்ட்ரோல் பண்ண முடியலையா என்ன? மூடிட்டு ஏன் இப்படி பண்ணுற? போச்சு அவன் என்ன நினச்சிட்ருக்கானோ. ஐயோயோ சும்மாவே இருக்க மாட்டாமல் இதில் நீ வேற ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களே திட்டிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்கீங்க. ஃப்ரெஷ்ஷப் பண்ண பிறகு தான் உங்களுக்கு தோணுது, ஐயோயோ நம்ம டவல் எடுத்துகிட்டு வரல, ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல, ஒன்றுமே எடுத்துகிட்டு வரலையே. ஐயோயோ டேங் இருப்பான் நான் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா டேங் வீட்டில் தான் உட்காந்துட்ருக்காரு. ஐயோயோ இவன் வேறு உட்காந்துருக்கானே, போகக்கூட முடியாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. சரி வேறு வழி இல்லை, அவன்கிட்டே ஹெல்ப் கேட்கலாம். ஆனால் அவன் ரொம்ப பிஹேவ் பண்ணுவான், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு டேயாங் டேயாங் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. டேயாங் என்ன நம்மளை யாரோ கூப்பிட்றாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடுறாரு. என்ன யாரையுமே காணோம், நம்மள யாரா கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அப்போ நீங்கள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன நீ தானா? ஓ வையன் நீயா? என்ன என்ன இன்னும் உள்ளே பண்ணிகிட்ருக்க, வா வெளியில் அப்படி சொல்லிட்டு டேங் கூப்பிட்றாரு. அது இல்லை நான் போகிற இதில் எதுவுமே எடுத்துகிட்டு போயிட்டேன். என்ன சொல்கிற? கொஞ்சம் டவல் மட்டும் எடுத்து தரீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. டேங்க அப்புறம் எதுக்கு நீ போன இவ்வளோ அவசரமா? அறிவு இல்லை, ஒரு டவல் கூட எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேங் திட்டிகிட்ருக்காரு. உன்னால் முடியலன்னு சொல்லிட்டு போடா, நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. டேங்க சரி பார்த்துக்கொடி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்ருக்காரு. இவங்கிட்ட இப்போ நைஸாக பேசினா மட்டும்தான் நம்ம வேலை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் டேயாங்க எடுத்துதான் அப்படி சொல்லிட்டு கெஞ்சிடுங்க. டேயாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பாவம் நினச்சி எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. என்ன அதிசயமாக தேங்க்யூ எல்லாம் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நான் ஏதோ பேசணும்னு நினச்சேனே. ஆமாம்ல அவள் வரட்டும், எதுக்கு நம்மளே பார்த்துட்டு இருந்தா, நம்ம மேலே ஏதாச்சும் அவளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்பாடி நல்ல வேலை தொண்டாச்சும் கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவலை மட்டும் வேர் பண்ணிட்டு வெளில வரீங்க. தேங்க அங்கே தான் இன்னும் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கானா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேங் பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஆனால் டேங்கு பார்த்துட்டாரு. அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வையன் ஒரு நிமிஷம், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டேங் எந்திரிச்சு உங்ககிட்ட தான் ஸ்லோவாக வந்துட்டுருக்காரு. உங்களை மேலேயும் கீழும் ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. இவன் ஏன் நம்மளை இப்படி பார்க்குறான், ஏன் இப்படி முழுங்குற மாதிரி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பீதியில் தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் டவலை டைட்டாக பிடிச்சிட்டு டேங் உங்ககிட்ட வந்துட்டு, வையன் நீ ஏன் நீ காலைல எந்திரிச்சோன்னே பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு டேங் கேட்குறாரு. என்ன எதாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டுட்டேங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போயிடுறீங்க. டேங் உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக ஓடி போகிறத பார்த்து நீங்கள் சரின்ட்டு போய் உள்ளே போய் ஒன்று பொறுத்து தான் அப்புறம் அப்பாடி அப்படின்ட்டு மூச்சை விடுறீங்க. நான் நினச்ச மாதிரி கேட்டுட்டான்.
ஐயோ! இப்போ எப்படி இவனை சமாளிக்கிறது? ஃபஸ்ட்டே சும்மா இருக்க மாட்டான். நம்ம வேறு இப்படி பாயிண்ட்டாக எடுத்து கொடுத்துட்ருக்கோமே இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ள ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க உங்களையே. நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? நாம் டேயாங்க லவ் பண்ணோம். ஆனால் அவன் என்னைய ஏமாற்றிட்டான். இப்போ அவன் என்னைய லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். நம்ம அவனை ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிரரில் உங்களே பார்த்து பேசிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி அப்படி அவன் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு தான் வெளில வரீங்க. நீங்கள் பார்க்குறீங்க, நல்ல வேளை டேயாங் இல்லை ஹாலில், மீன்ஸ் பெட்ரூமில். நீங்கள் வரீங்க, பார்த்தா வாஷ்ரூமில் வந்து சவுண்ட் கேட்டுட்ருக்கு. நீங்கள் ஓ வாஷ்ரூமில் தான் இருக்கானா, இவன் வரத்துக்கு முன்னாடி கண்ணில் மட்டும் வெளில போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர்கிட்ட போயிட்டீங்க. டேயாங் அப்போ வாஷ்ரூம்லேருந்து வெளில வராரு. நில்லு, ஏய் வயன் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஐயோ வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன டேயாங் என்ன வேணும்? நீ ஃபஸ்ட்டு நான் கீழே இருக்கேன், நீ அப்புறமா வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு பார்க்குறேன். டேயாங் ஏய் நில்லுன்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. டேயாங் கிட்டே வர்றாரு. ஐயோ மறுபடியும் நம்ம கிட்டே வரானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி கூட பார்க்கல. டேயாங் வந்துட்டு வையன் நீங்கள் திரும்ப. எதுக்கு? இல்லை நீ திரும்புன்ன அப்படின்னு சொன்னாரா? நீங்களும் சரின்ட்டு திரும்புறீங்க. டேயாங்கும் உங்ககிட்ட பெண்டாகிறாரு. இவன் எதுக்கு நம்மக்கிட்ட இப்படி பெண்டாகிறான்? நம்மளை கிஸ் பண்ண தான் வரனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ரெடியாக இருக்கீங்க. கிஸ் பண்ண தான் வரான் போலையே அப்படின்ட்டு. டேயாங் உங்ககிட்ட வந்துட்டு வரும்போது கூட உங்கள் லிப்ஸையே தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. வந்துட்டு லாஸ்ட் டைமில் பார்த்தா அவங்க லிப்ஸ்டிக் ஏதோ லைட்டாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும் போல், அதை அப்படியே வைப் பண்ணி விட்டு நீ போகலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. இதுக்கு தானா இவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீ வேஸ்ட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில ஓடி போடுறீங்க. டேயாங் என்ன நான் என்ன பண்ணேன்? நான் என்ன வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போகிறா? அவள் லிப்ஸ்டிக்காக தொடச்சி விட்டேன், அதுக்கு என்ன வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் ஒன்றுமே புரியாமல் அவர் ரெடி ஆகிட்டுருக்காரு. சரி ரெடி ஆகிட்டு சரி கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் கீழே வர்றாரு. கீழே வந்தால் நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்களா, உங்களை சுற்றி பாய்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. டேயாங்க்கு அதை பார்த்தோன்னே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராரு. அப்போ உங்களோட அம்மா இருப்பாங்களே, அவங்க உட்காந்துருக்கவங்களுக்கெல்லாம் காஃபி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ டேயாங் வராரா? ஏய் டேயாங் வந்துட்டியாடா, இந்தா காஃபி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா? இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், இவங்கெல்லாம் யார், ஏன் வயன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, யார் இவங்கெல்லாம் வயனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் கேட்டுட்ருக்காரு. அதுக்கு உங்கள் அம்மா அவங்களா வயனோட ஃப்ரெண்ட்ஸ்டா, ஃபாரினில் படிச்சுட்டு வேலை பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு போய் அவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக காஃபி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களாம் ஆண்டி நீங்கள் போடுற காஃபி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஐஸ் வச்சுட்ருக்காங்க. அதை பார்க்க டேயாங்க்கு கடுப்பாக இருக்குது. டேயாங் போயிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப சகஜமாக பேசிகிட்ருக்கீங்க, அவங்களும் உங்களை டச் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. அதெல்லாம் டேயாங்க்கு போட்டு ஏதாச்சும் உடச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. டேயாங் உட்காந்துட்டு அப்படி பார்த்துட்ருக்காரு முறைச்சி. அப்போ ஷின் வரான். என்ன இது காலங்காத்தில் என்ன வீடு இவ்வளோ க்ரௌடடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே வரான். என்ன யார் வயன், யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா சரி எங்கே ஒரு ஆள் மிஸ்ஸிங் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஷின் திரும்பி பார்க்குறான். யாரே? டேயாங்க தான். டேயாங்கை பார்த்துட்றான். ஓ இங்கே தான் இருக்கீங்களா அண்ணா, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டேயாங் பக்கத்தில் அங்கே சேரில் உட்காடுறான். என்னன்னா நல்லா ரசித்து பார்த்துட்ருக்கீங்க போல் அப்படி சொல்லிட்டு அவன் வேணும்னு வெறுப்பேற்றுறான். டேயாங் பார்த்து முறைக்கிறான். மூடிட்டு இருக்கியாடா நீ அப்படின்ட்டு. என்னண்ணா உண்மையாக சொன்னால் என்ன இவ்வளோ கசக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேணும்னே வெறுப்பேற்றிட்டு இருக்கான். டேயாங் உனக்கு இவ்வளோ தாண்டா லிமிட்டு, இதுக்கு மேலே பொண்ணு வச்சுக்க, உன்னை கண்டதுமா வெட்டி போட்டுருவேன். என்னையா நான் வெட்டுறேன்? இந்த கோவத்துக்கு யாரை காரணமோ அவங்கள தானே நீ தும்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீன் சொல்லிட்டு இருக்கான். இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சும்மா உட்காந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்ருக்காரு. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு டேயாங் சீன் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமாடா? இல்லை எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். டேயாங் உனக்கு? எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பா சொல்கிறாரு. ஏன்டா இவன் இப்படி சொல்கிறான்? அதுவா வயிற்றறிச்சல். என்ன வயிற்றறிச்சலா? வயன் பக்கத்தில் இவங்களாம் உட்காந்துருக்காங்களா, அதனால தான் டேயாங் அண்ணாக்கு வயிற்றறிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஷின் சொல்கிறான். டேயாங்கு ஷின்னை பார்த்து முறைக்கிறான். நான் சும்மா தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட் ஆயிடுறான். அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சுது. ஓ இதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரின்ட்டு உள்ளே போயிடுறாங்க. டேயாங்கு
பக்கத்தில் ஒரு ஆப்பிள் இருக்கும் போல், அதை எடுத்து கோவத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் கடிச்சிட்ருக்காரு கோவமா. அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்களா, அவங்களாம் ஆமாடி உனக்கு மேரேஜ் நடக்கும்போது எங்களால் வர முடியல, எங்கடி உன் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் ஹஸ்பண்டா, அவன் எதை வச்சு மேய்ஞ்சிட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ டேங்க அவர் கடிச்சிட்ருக்க ஆப்பிள் அப்படியே கீழே போட்டார். ஷின் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அண்ணா நல்லா மேய்ங்கண்ணா, இன்னும் மேய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங்கு உன்னை அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்ருக்காரு. அண்ணா சரி சரி சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சும்மா சைலண்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் சரி அப்புறம் என்ன, எப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா. இன்னைக்கு ஃப்ளைட் இல்லை, நாளைக்கு மார்னிங் தான் வயன் போகணும். நாளைக்கு மார்னிங்கா? அது வரை எங்கே தங்க போகிறீங்க? எங்கேயாச்சும் ஹோட்டலில் தான் தங்கணும். அங்கெல்லாம் ஏன்ப்பா தங்குறீங்க, இங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கேயேவா, இங்கே பிளேஸ் இருக்குமா வயன்? இருக்குது, பேஜான பிளேஸ் இருக்குது, நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. டேங்க் இது கேட்டோன்னே அவ்வளோதான் முடிஞ்சது கதை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக உங்கள் தங்கச்சி வரா, லூனா வந்துட்டு ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றா. அக்கா யாருக்கா இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிதேஷ் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவ்வளோ ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேச ஆரம்பிச்சிடுறான் அவங்க கேங் கூட சேர்ந்து. அப்போ ஒரு பையனுக்கு லூனா ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். அவன் வந்து லூனா பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க 2 பேர் கடலை போட்டுருக்காங்க. அவனுக்கு ரொம்பவே க்ரஷ் ஆகிடுச்சு போல் அவங்க தங்கச்சி மேலே. ஸோ அவன் ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்கான். இதை பார்த்தோன்னே ஷின்னுக்கு ஒரு மாதிரி எழுது, இன்னும் இவன் நம்மக்கிட்ட மட்டும் பேச மாட்டோம், மற்றவங்கக்கிட்ட மட்டும் நல்லா இழுச்சு பேசுகிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக பார்த்துட்ருக்கான். அப்போ டேங் இதா சான்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா உனக்கு சக்கத்தான் நடந்துகிட்ருக்கு போலையே, என்னமோ என்னையே கலைக்க வந்தால் ஓர விட்டே அங்கே சரியில்லை, நீ எல்லாம் என்னை கலைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு டேங் மறுபடியும் ரிப்பீட்டாக கலாய்ச்சிட்ருக்காரு. அண்ணா என்னண்ணா உங்களுக்கும் தெரியும் தானே இந்த வழி, இப்படியெல்லாம் சொல்லலாமா? சரின்ட்டு டேங்கு ஷின்னும் முறைச்சி தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பண்ணுறத பார்த்தா நீங்கள் பேசுறது நிறுத்துகிற மாதிரி தெரில, அவ்வளோ க்ளோஸாக எல்லோரும் பேசிகிட்ருக்கீங்க. லூனா கிட்ட தான் அந்த பையன் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்ருக்கான். அதை பார்த்தா ஷின்னுக்கு அவனை இப்பயே கண்டதுமா வெட்டி போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அவ்வளோ கோவம் வருது. அப்போ உங்களோட அம்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்களா. டங் பார்த்துட்டு ஷின்னும் பார்க்குறான், என்ன அத்தை நம்மளை கவனிக்கிறதை விட்டுட்டு அங்கே போய் கவனிச்சிட்ருக்காங்க, நாம் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஷின் சொல்கிறான். டேங்க அதெல்லாம் கேட்டுட்டு சைலண்ட்டாக முறைச்சி பார்த்துட்ருக்காரு. உங்கள் அம்மாவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வராங்களா. டைனிங் டேபிள் கிச்சன் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அவங்கள தான் க்ராஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அவங்க அப்படி தான் போகிறாங்க. அப்போ ஷின்னு அத்தை ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னடா ஷின் என்னத்தை நீங்கள், உங்களுக்கு மாப்பிள்ளை நாங்கள் 2 பேர் இருக்கோம், நீங்கள் என்னென்னா அவங்கள கவனிச்சிட்ருக்கீங்க, எங்களை தானே கவனிக்கணும். என்ன 2 பேருக்கு மாப்பிள்ளையா? எனக்கு இருக்கிற ஒரே மாப்பிள்ளை டேங் மட்டும்தான்டா. ஆமாம்மா டேங் அண்ணா தான். டேங் அண்ணாவை கவனிக்காமல் நீங்கள் என்ன அவங்கள கவனிச்சிட்ருக்கீங்க? என்னடா பேசுகிற, அவங்க வந்திருக்க கெஸ்ட்ரா, அவங்கள தான்டா ஃபஸ்ட்டு கவனிக்க முடியும். அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு எங்களை தான் கவனிக்கணும். லூஸ் மாதிரி வளராத போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்காமல் போயிடுறாங்க. சின்ன பார்த்தீங்களாண்ணா அத்தை கூட அவங்களுக்கு தான் சப்போர்ட்டு, நம்மளை ஒரு கன்சிடராகவே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏற்றி விட்டுட்ருக்கான். டேங்கு எதுவுமே ரியாக்ட் கொடுக்காமல் அவர் முறைச்சி மட்டும் தான் பார்த்துட்ருக்காரு. உங்களை தான் முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அவர் ஹை பொசசிவ் ஆகிட்டுருக்காரு உங்கள் மேலே. பார்த்துட்டு முறைச்சிட்ருக்காரு. நீங்கள் சரி ஓகே நம்ம வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு வரீங்களா? வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் எல்லோரையும் அங்கே அசம்பிள் பண்ணுறாங்க. எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. சின்ன டேங்கு பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. உங்கள் பக்கத்தில் சரி டேங்கு வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அதுக்குள்ளாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை சுற்றி அப்படியே எறும்பு வைக்கிற மாதிரி பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. டேங்கு சி அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு அவர் மறுபடியும் போய் ஷின் பக்கத்துலேயே உட்காந்துட்டாரு. என்னண்ணா போனீங்களே உட்காந்துட்டிங்களா என்ன வயன் பக்கத்தில்? ஒன்றைய அப்படின்னு சொல்லிட்டு முரட்டு மாதிரி சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சைலண்ட் ஆயிடுறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் பரிமாறிட்டுருக்காங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க பார்த்து கவனிச்சிட்ருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. நீங்கள் இருமுனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த வயன் தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. டேங் தண்ணி எடுத்து கொடுக்கலான்னு வந்திருப்பாரு. அதுக்குள்ளாட்டி உங்கள் குடி வயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை அப்படியே ராஜ மரியாதை தான், நீங்கள் அப்படியே குஷியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி டேங் பார்க்குறீங்க, இவனும் இருக்கானே வேஸ்ட்டு, இப்படி என்னைக்காச்சும் நீ கவனிச்சிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடயே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் அம்மா என்னப்பா என்ன இப்பயே போகிறீங்களா இல்லை எப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அவங்களுக்கு தெரியுது டேங்கோட ஃபீலிங்ஸ் என்னென்னு. ஸோ அவங்க அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்க இன்றைக்கி போக மாட்டாங்க, நாளைக்கு மார்னிங் தாம்மா போவாங்க. என்ன இன்றைக்கி போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி டேங் பார்க்குறாங்க. டேங்கு இன்னும் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு நின்றுட்டுருக்காரு. அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்போ நீங்கள் கீழே இருக்க கெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுமா இவங்க தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம போய் கார்டனில் டைம் பாஸ் பண்ணலாம், வீட்லேயே இருந்தால் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்புறம் லூனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கார்டனுக்கு போகிறீங்க. அங்கே இதுக்கு மேலே இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம் போயிடுறாரு. ஸோ போயிட்டு அவர் உட்காந்துட்ருக்காரு. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குது. உங்களை தனியாக விடுறதுக்கே அவருக்கு விருப்பமே இல்லை. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட விடுறதுக்கு சுத்தமாகவே அவருக்கு விருப்பம் இல்லை. ஸோ அவர் கீழே போனால் அசிங்கமாக இருக்குமே, நம்ம கெத்தை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பால்கனிக்கு வராரு. அங்கேருந்து தெரியுது, பார்க்குறாரு என்ன நடக்குதுன்னு. பார்த்தா நீங்களாம் கேம் விளாண்டுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டில் ஒரு பையன் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஐஸை ஒரு வேலை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு யாரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி தேடிட்டுருக்கான். அந்த மாதிரி தான் கேம் அங்கே நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹாப்பியாக விளாண்டுட்ருக்கீங்க. லூனா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே. அந்த பையனும் கேட்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்கான். அப்புறமா வேறு யாரும் உங்கள் ஃப்ரெண்டு பையனை தான் கேட்ச் பண்ணிட்டான். அந்த பையன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்கான். கரெக்டாக உங்கள் பக்கமே வந்துட்டுருக்கானா? டேங்க்கு பக்குன்னு இருக்குது. என்ன வந்துடுவானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. உங்கள் பக்கமே தான் வேறு என்ன வந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. அவனுக்கு கண்ணு தெரிதா என்னன்னு தெரில. ஷின்னும் டேங்க் கூட இருந்தால் பார்த்துட்ருக்கான். டேங்கண்ணா என்னென்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற கேட்டுட்ருக்கான். டேங்க அதாண்டா எனக்கும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சீரியஸாக பார்த்துட்ருக்காங்க. டேங்க் இவன் என்ன வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதட்டத்தில் பக்கத்தில் பாட்டு இருக்கும் போல், ஃப்ளவர் பாட்டு, அது அப்படியே கீழே தட்டி விட்டுறாரு. அப்படியே பக்கத்தில் வந்து விழுந்துடுச்சு அந்த பையனுக்கு பக்கத்தில். கொஞ்சம் விட்டு அவன் மண்டை தெரிச்சிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்லாம் அவன் தப்பிச்சிட்டான். அப்போ அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்களும் பார்க்குறீங்க எங்கேருந்துரா அப்படின்ட்டு. பார்த்தா டேங் தாங்க இருக்காரு. என்ன இவன் கொலை பண்ண பார்க்குறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டேங் நான் எதுவும் பண்ணலையே, நான் ஒன்றும் பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மாட்டி விடுறாரு. அண்ணா நான் என்னண்ணா பண்ணேன், என்னண்ணா ஏன் மேலே பழைய போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழிச்சிட்ருக்கான். நீங்கள் இங்கே சில வேண்டாதுங்கெல்லாம் இருக்குது, நம்ம வாங்க வேறு சைடில் போய் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேறு சைடு மூவ் ஆகிடுறாங்க. டேங்க்கு இங்கேருந்து அவங்கள பார்க்க முடியல. ஐயோ போயிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ சின்ன அண்ணா வாங்கண்ணா நம்ம கீழே போயிடலாம். கீழே இருக்கா போகணும், என்னண்ணா வானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு போகிறான். தேங்கும் சரின்ட்டு அவரும் போகிறாரு. போயிட்டு அவங்களும் மறுபடியும் விளாண்டுட்டு தான் இருக்க சேம் கேமு. இப்போ நீங்கள் தான் விளாண்டுட்ருக்கீங்க. உங்களை கேட்ச் பண்ண ஒரு பையன் வந்தான்னு தெரியுமா? அவன் வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கான். நீங்கள் அவனை தான் போய் ஹக் பண்ணும் அப்படின்ட்டு. டேங்க்கா அவனோட இன்டென்ஷன் நல்லாவே புரியுது. டேங்க அவன் வேணும்னே உங்கள் முன்னாடி வந்து அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்கள் என்னென்னா டேங்க் பக்கம் போகக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்க போல். டேங்க் சைடு போகிறீங்க, அதுக்கப்புறம் அப்படியே யூட்டர்ன் எடுத்துடுறீங்க. அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் டேங்க் விடுற மாதிரி இல்லையே, வேணும்னே உங்கள் முன்னாடி வந்துட்டு இருக்கா. லாஸ்ட் டைமில் நீங்கள் டேங்கே ஹக் பண்ணிடுறீங்க. நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா டேங் நீ என்ன பண்ணுறீங்க? நான் சும்மா வாக்கிங் போனேன். ஏன்னா வாக்கிங்கா இந்த நேரத்தில் நீ வாக்கிங் போனியா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்களா? அது வந்து சும்மா போனேன், அது ஏன் இஷ்டம், நீ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் சொல்கிறாரு. நீங்கள் போங்க நம்ம விளாடவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. இதுக்கு மேலே விளாண்டு கிழிச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு லூனாவும் உள்ளே வரா. சின்ன பார்த்து முறைச்சிட்டு வரேன். ஏன்னா சின்னும் அங்கே தான் நின்றுட்டுருக்கான். இவன் நம்ம எதுவுமே பண்ணலன்னா நம்மளை முறைச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனும் உள்ளே வரான். அப்படியே எல்லோரும் உள்ளே வந்துட்டுருக்கீங்களா? அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னடா இவ்வளோ சீக்கிரம் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அதுவா சில பேர் வேணும்னே விளாட விடாமல் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. சரி வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு போர் அடிக்காதா? அதான் என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு லூனா சொல்கிறா. நீங்கள் வேணால் சைக்கிளிங் போயிட்டு வாங்களேன், இங்கே ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்குல்ல, அங்கே சைக்கிளிங் போயிட்டு வாங்க, ஹில்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சைக்கிளிங்கா? அதுக்கு சைக்கிள்ஸுக்கு எங்கம்மா போகிறது, இவ்வளோ பேருக்கு? அதுக்கு என்னடா இருக்குது, எங்கள் கரேஜில் இருக்குது, போய் எடுத்துக்கோங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு போகிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் அப்படின்ட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக 3 பேர். அப்புறம் நீங்கள்
அவங்க லாரா அப்படி போகிறீங்க. பார்த்தா அங்கே நிறைய சைக்கிள்ஸே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 சைக்கிள்ஸ்க்கு மேலே இருக்குது. நீங்கள் ஒரு ஆளும் ஒன்று எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளில வரீங்களா? அப்போ டேங்க உங்கள் பின்னாடி வராரு சைக்கிள் எடுத்துகிட்டு. நீங்கள் 2 பேரும் என்ன வரீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. சின்ன டேங்க தான் இருக்கார் பின்னாடி. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே வரீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்களா? எங்களுக்கும் போர் அடிக்குது, ஸோ நாங்களும் சைக்கிள் வந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. ஏய் என்ன வேணும்னே பண்ணுறியா டேயாங்? நான் என்ன வேணும்னே பண்ணுறேன், இது எங்கே இஷ்டம், நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறாரு. இவனை திருத்த முடியாது, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறீங்க அந்த ஃபாரஸ்ட் மாதிரி பிளேஸுக்கு. போயிட்டு அங்கே நிறைய ரூட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. சரி நம்ம இதில் பிரிஞ்சு போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பிரிஞ்சு போனால் எங்கே மீட் ஆகுறது? அந்த டாப் இருக்குல்ல, அங்கே எல்லாருமே மீட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிளேஸ் சொல்கிறீங்க. அவங்களும் சரி ஓகே இது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்ட்டு எல்லோரும் 5 பேருமே இப்படி பிரிஞ்சு போயிடுறீங்க. சின்னட்டு எங்கே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் பின்னாடி வந்திருப்பாங்க. அவங்க அண்ணா என்னண்ணா எல்லோரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. டேய் இது தாண்டா நல்ல சான்ஸு, நீ உன் ஆள் பின்னாடி போ, நான் என் ஆள் பின்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் ஷின்னும் பிரிஞ்சு போகிறாங்க. ஷின்னு லூனா போன சைடு போகிறான். டேங் வந்துட்டு நீங்கள் போன சைடு அவர் சைக்கிள் ஓட்டிகிட்டு வர்றாரு அவங்களை தேடிட்டு. லூனாவை கண்டுபிடிச்சிட்றான் ஷின்னு. இங்கே தான் இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே லூனாவை ஓவர் கம் பண்ணிட்டு ஷின் போயிட்டுருக்கான். லூனா பார்க்குறா, டேய் நீ என்னடா இங்கே பண்ணுற, நீ என்ன இங்கே பண்ணுற, வேறு எங்கேயாச்சும் போக வேண்டியது தானே, என் பின்னாடி ஏண்டா வர, அது ஏன் இஷ்டம் எதுனா ஓரோடா என்ன உன்ட்ட கேட்டு வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷின் கேட்குறான். இவனை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லூனா போயிட்டுருக்கா. ஷின்னு வேணும்னே துரத்திட்டு வந்துட்டு நானும் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வம்பிழுத்துட்டே வந்துட்டுருக்கான். டே இவ்வளோ தானே உனக்கு மரியாதை, சலண்டா இருறா, இல்லை இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னு வேணும்னே ஃபாலோ பண்ணிட்டு பக்கத்துலேயே ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். பேலன்ஸ் பண்ணிட்டு ஒரே லெவலில் ஷின் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். லூனா முன்னாடி போகலான்னு பார்த்தா அதே லெவலுக்கு மறுபடியும் வரான். சி இவன் தொல்லை தாங்கலடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கிட்ட ரூட் இருக்கும் போல் அங்கிட்ட திருப்பிட்டு போகிறா. ஏய் என்னடி விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்க்கல போல் போய் ஒரு மரத்துலேயே மோதி கீழே வந்துட்டான். லூனா திரும்பி பார்த்துட்டு ஐயோ ஷின் அப்படி சொல்லிட்டு பதறி ஒழிச்சிட்டு ஓடி வரலான்னு பார்க்குறா. அதுக்கப்புறம் இல்லை உனக்கு இது தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் ரிட்டர்ன் போயிடுறா. ஐயோ இவ்வளோ இருக்காளே ராட்சசி விழுந்து கிடக்குறேன், கொஞ்சமாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுறலா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னே பாவம் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு அடிபட்டுருக்கு காலில் கையிலலாம். நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்கான். சைக்கிள் இப்போ ஓட்ட முடியல, சைக்கிள் ரிப்பேர் ஆகிடுச்சு போல். பாவம் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கான். அப்போ லூனா போனவன் என்ன நினச்சான்னு தெரில, மறுபடியும் ரிட்டர்ன் வரா. ஷின் என்ன அடி ஜாஸ்தி பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உனக்கு என்ன கவலை, நீ விட்டு போனவ தானே, போ அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஷின் கொஞ்சம் கோவப்படுறான். சரிடா சாரி இந்தா உனக்கு தேவைப்படுமே தான் மெடிக்கல் கிட் எடுத்துகிட்டு வர போனேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனா சொல்கிறா. ஓ அப்படியாடி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ளர்ட் பண்ணலான்னு வரானா. லூனா போதும் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன், ரொம்பலாம் அட்வான்டேஜ் எடுத்துக்காத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மெடிக்கல் கிட்ட பக்கத்தில் வச்சுட்டு போகலான்னு பார்க்குறா. அப்போ சின்ன அப்படின்னு சொல்லிட்டு வலிக்கிற மாதிரியே கீழே வந்து புரண்டுட்டுருக்கான். என்னடா என்னாச்சு, எனக்கு வலிக்குது மருந்து போட்டு விடு எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது பொய் தானே சொல்கிறேன், இல்லை பார்த்தா தெரியல இங்கே பாரு பிளட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காமிக்கிறானா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு லூனா பதறி பாவம் பயந்துட்டா. வந்துட்டு இந்த போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே எல்லாம் ஷின்னுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு அவ்வளோ கேரிங்க. சரி வா போகலாம், உன் சைக்கிள் எடுத்து ஓட்ட முடியாதா உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஷின் சொல்கிறானா. சரி வா நானே என் சைக்கிள் பின்னாடியே உட்காந்துக்கோ, என்னை டைட்டாக பிடிச்சிக்கோ ஓகேவா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனா சொல்கிறா. ஷின்னுக்கு செம்ம ஹாப்பியாகிடுது. சரி லூனா அப்படின்னு சொல்லிட்டு லாரா உட்காந்துக்கிறான். ஷின் வந்து பின்னாடி உட்காந்துட்டு லூனாவோட ஹிப்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஓவராலாக அட்வான்டேஜ் எடுத்துக்காத ஓகேவா. என்ன லூனா இப்படி பேசுகிறேன், எனக்கு வலிக்குது இல்லை, கீழே விழுந்துட்டேன்னா என்னத்துக்கு ஆகுறது, சிவியர் ஆகிடாதா, உனக்கு கொஞ்சம் கூட என்னை பார்த்தா பாவமாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். சரி பாவமே தான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஷின்னுக்கு செம்ம குஷியாக இருக்குது. அவனும் டைட்டாக லூனாவோட ஹிப்ஸை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கான் லூனா பின்னாடி. அவளும் சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் எடுத்து வீட்டுக்கே போயிட்டுருக்கா. இப்போ டேயாங்கியும் உங்களையும் காமிச்சா நீங்கள் போயிட்டுருக்கீங்களே, டேயாங்கும் உங்களுக்கு ஈடு கொடுத்து உங்கள் பக்கத்துலேயே வந்துட்டுருக்காரு. நீ என்ன இங்கே பண்ணுற, அது வந்து சும்மா தான்
ஏன்டா இப்படி சாவடிக்கிறேன் பின்னாடியே வந்து ஏன்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற? என்ன வையன், நான் என்ன உன் கூடலாம் ஒன்றும் வரல, எனக்கு தோணுச்சு அதனால வந்துட்டுருக்கேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேங் வந்துட்டு உங்களை ஓவர் கம் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டுருக்காரு. நீங்கள் என்ன எனக்கு முன்னாடியே போயிட்டான், நான் தான் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேங் ஓவர் கம் பண்ணிட்டு முன்னாடி வரீங்க. இப்படியே 2 பேர் ரேஸ் நடக்கிற மாதிரி 2 பேரும் முன்னாடி யார் ஃபஸ்ட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. லாஸ்ட் எண்டில் நீங்கள் முன்னாடி போயிடுறீங்க. டேங்க் அது மேலே ஓட முடியல, சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டாரு. நீங்களும் முன்னாடி ஓட்டு போட்டு என்ன முடியலையா தோத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காமிச்சிட்டு நீ முன்னாடி போயிட்டுருக்கீங்க. டேங்கும் சரி ஓகே போட்டோம் அவளை இவகிட்ட இது காம்படிஷன் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் பொறுமையாக ஓட்டி வந்துட்டுருக்காரு. பொறுமையாக ஓடி வந்துட்டுனால நீங்கள் அங்கே சைடில் நின்றுட்டுருக்கீங்க சைக்கிளோட. பாவமா என்ன இவன் இங்கே நின்றுட்டுருக்கா, முன்னாடி போனால என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் வராரு. நீங்கள் பாவமாக சைக்கிளை பிடிச்சி நின்றுட்டுருக்கீங்க. என்னாச்சு வையன்? அது உனக்கு என்னடா, போடா நீ, நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு சொல்கிறீ, ரொம்ப பண்ணாத. இல்லை என் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. தேவையா உனக்கு, ரொம்ப பிகு பண்ணல, தேவடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் சிரிச்சிட்ருக்கு. போதும் நிறுத்துறியா, இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு. சரி ரொம்ப கோவப்படாத வா, நானே உன்னை ஓட்டு போகிறேன், சைக்கிளில் வந்து உட்காருவா என் முன்னாடி, நானே வீட்டுக்கு ரிட்டர்ன் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் சொல்கிறாரு. இல்லை உன் ஹெல்ப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு வீட்டுக்கு போய்க்க தெரியும். ஓ போய்க்க தெரியுமா, அப்போ போ, முடிஞ்சா போ அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் சொல்கிறாரு. என்ன இவன் இப்படி பேசுகிறான், போயிடலாமா இவன் கூடயே? சீச்சி இல்லை இவன் கூடலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. டேங்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் முன்னாடி போயிடுறாரு. என்ன இவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக வேறு இருக்குது. ஏன்னா ஃபுல்லு காடு தான், ஃபுல்லு ஃபாரஸ்ட்டு மரம் அப்படி தான் இருக்குது. உள்ளே வேறு ஏதோ ஒரு வித்தியாசமெல்லாம் சவுண்ட் கேட்டுட்ருக்கு. உங்களுக்கு பயமாக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் சைக்கிளில் சைடில் அப்படியே உருட்டிட்டு நீங்கள் இப்போ நடந்து போயிட்டுருக்கீங்க. டேங்க் கூடயே போயிருக்கலாமோ, தேவையில்லாமல் பிகு பண்ணி இப்போ பாரு எப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பயந்துட்டே அப்படியே நடுங்கி போயிட்டுருக்கீங்க. திடீர்னு நல்லா சவுண்ட் கேட்குது. ஐயோ யார் கூடயாச்சும் போயிருக்கலாம் போலியே, தனியாக வந்து தப்பாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. டேங்கு உங்கள் பக்கத்துலேயே மறுபடியும் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு பயந்துட்டீங்க. அட பாவி நீ தான் நீ எங்கே என்னடா பண்ணுற? இல்லை உன்னை ஒரு பொண்ணை தனியாக விட்டு போகக்கூடாதுன்னு எனக்கு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் சொல்கிறாரு. நீங்கள் மனசுக்குள்ளே நல்லா வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்டாக போயிட்டுருக்கீங்க. டேங் இருக்காருன்னு உங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்குது. ஸோ நீங்கள் பயத்தை வெளியே காமிக்காமல் போயிட்டுருக்கீங்க. டேங் இப்போ கூட ஒன்றும் தப்பு இல்லை, என்கிட்ட ஹெல்ப் கேட்டேன்னா நான் உன்னை கூப்பிட்டு போவேன், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. நீங்கள் சரி ஓகே ஆபத்துக்கு பாவம் இல்லை போயிடலாம் என் கூடயே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. டேங்கு சிரிக்கிறது உங்களை பார்த்து. போதும் ரொம்பலாம் சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேங் முன்னாடி உட்காடுறீங்க. டேங்கும் சரின்ட்டு உங்களை அப்படியே பிடிச்சிட்டு சைக்கிள் ஓட்டி போயிட்டுருக்காரு. அவருக்கு செம்ம குஷி, ஸ்மைல் தான் மூஞ்சில் 36 பல்லும் தெரியுது, அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் வெறுப்பாக இருக்க மாதிரியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே இந்த 2 கப்பலும் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எங்கன்னு பார்த்தா அவங்க ரீச் ஆகிட்டு எங்கடா யாரையும் காணோம், ரொம்ப நேரம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க உங்களுக்கு. நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ வையன் என்ன வையன் இவ்வளோ நேரம், நாங்களாம் வந்துட்டோம், அது நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுங்க, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன வையன் சொல்கிற, வீட்டுக்கு வந்துட்டியா, நீ தானே சொன்ன, இப்போ என்ன மாற்றி பேசுகிற? இல்லை நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? சரி ஓகே வையன் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் மறுபடியும் சைக்கிள் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வராங்க. நீங்களும் டேங்கும் ஒன்றா தான் வீட்டுக்கு வரீங்க. அதே டைமில் ஷின்னும் லூனாவும் வராங்க. என்னடா என்னாச்சுடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் ஷின்னை பார்க்குறாங்களா. அப்போ லூனா அது அவன் கீழே விழுந்துட்டான், அதில் அடிபட்டுருச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஷின்னை கூப்பிட்டு போய் உள்ளே சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னாச்சுடா ஷின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. அப்போ லூனா அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, அவனுக்கு மருந்து போட்டிருக்கேன், எல்லாம் சரியாக போய்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே லூனா, அவனை போய் அவன் ரூமில் விட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ லூனாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாடா ஷின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஷின்னோட ரூமில் உட்கார வைக்கிறா. ஷின்னு லூனா தேங்க்யூ, இதில் என்ன தேங்க்யூ, யார் இப்படி இருந்தாலும் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனா போயிடுறா. இது ஷின்னுக்கு ஒரு மாதிரி இது,
என்ன யார் இப்படி இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவியா, அப்போ நான் உனக்கு ஸ்பெஷல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அதே டைம் நல்ல வேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறுபடியும் சேஃபாக ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. நீங்கள் ஏய் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் அவங்க கூட போய் டைம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ அப்படியே எல்லாருமே டைம் பாஸ் பண்ணிட்டு நைட் டைமும் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லோரும் அங்கே ஒரு ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்காண்டி தான். நீங்கள் என்னென்னு பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட காட்டில் போட்டுட்ருக்கீங்க. அங்கே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு தெரியுமா. ஆனால் இவன் என்ன இங்கே உக்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வேறு அங்கே பார்த்துட்ருக்கான். சின்ன அங்கே நின்றுருக்கிறது லூனாக்காண்டி. ஆனால் இருந்தாலும் அண்ணன் பற்றி யோசிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நினச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகுது, எல்லாருமே டிஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இன்னொரு ரூமுக்கு போகல. உங்கள் அம்மா தான் வந்துட்டு போதும் போதும் எவ்வளோ நேரம் தான் பேசிகிட்ருப்பீங்க, போங்க அவங்க ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா டேங்க் தூங்கியிருப்பார் அப்படின்னு நினச்சிட்டா நீங்கள் அசால்ட்டாக உள்ளே போகிறீங்க. பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணுறீங்க, டேங்க் அங்கே தான் உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்காண்டி தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பார் போல், நீங்கள் தான் வரல. இப்போ நீங்கள் வந்துட்டு டேங்க் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டீங்க. டேங் நீ என்ன தூங்கலையா? நான் உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் உனக்கு வரத்துக்கு? என்ன பேசுகிறேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸை இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கேன், அதனால நான் பேசிட்டு வந்தேன். உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ படுத்து தூங்க வேண்டியது தானே? ஓஹோ இன்னும் பேசுவடி, இன்னும் பேசுவேன், இதுவும் பேசுவேன், இன்னும் பேசுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு டேங் அவங்க கிட்டே வராரு. சரி நான் போய் தூங்குறேன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. இப்போ டேங் வந்துட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணி முன்னாடி இழுக்கிறாரு. நீங்கள் போனவங்க அப்படியே டேங் முன்னாடி வந்து ஸ்டாப் ஆகிறீங்க. என்ன என் கையை ஃபஸ்ட்டு விடு, நீ நான் எதுக்கிட்டே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் உங்களை அப்படியே பின் பண்ணுறாரு வாலில். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க நீ, என்ன பண்ணுற, நீ ஃபஸ்ட்டு விடு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போய் தூங்கணும். இப்போ தான் உனக்கு தூங்கணும் நல்லா தெரியுமா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்த? அவங்கக்கிட்ட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், என்கிட்ட மட்டும் ஏன் பண்ண மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டேங்கு ஆமாம் ஏன் இப்படி பண்ணுற, என்னை ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டுற, ஏன் என்கிட்ட கொஞ்சம் கூட ஸ்வீட்டாக நடந்துக்க மாட்டுற, அவங்கக்கிட்ட நடந்துக்கிறதுல ஒரு 10% கூட என்கிட்ட நடந்துக்க மாட்டேறியே, ஏன் ஏய் நீ என்ன பேசிகிட்ருக்க, ப்ளீஸ் என்னை விட்டுறியா? ஓ உன்னை விடணுமா? நான் யாருடி உனக்கு? நீ நீ டேங்க நான் யார் உனக்குன்னு கேட்டேன். நீ எனக்கு தாலி கட்டினவன். ஓ தாலி கட்டினவனா உன் ஹஸ்பண்ட் தானே? அப்படியே சொல்லலாம். ரொம்ப வாய் பேசிகிட்டு இருக்க, கொழுப்பு ஜாஸ்தியாகிடுச்சு வேணும் உனக்கு. நானும் பாவம் சைலண்டாக இருக்கேன், நீ என்ன ரொம்ப ஆடிட்டுருக்க? ஏய் என்ன இப்போ நீ ரொம்ப பேசுகிற, விடிய நீ ஃபஸ்ட்டு விட்றா. விட முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு டேங் உங்களை பிடிச்சிட்ருக்காரு. விடுன்னு அப்புறம் நான் கத்துறேன்னா ஊரை கூப்பிட்டு அப்புறம் ஃபேமிலியிலலாம் வர வச்சு உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், பரவாயில்லையா? முடிஞ்சா பண்ணுறேன், உன்னால் முடிஞ்சா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கத்தினாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லைன்னு, ஸோ நீங்கள் கம்முன்னு ஆகிட்டீங்க. என்ன ரொம்ப வாய் பேசுனா இப்போ கற்று முடிஞ்சா கத்துடி அப்படின்னு சொல்லிட்டு டேங் இருக்காரு. பண்ண முடியாது போடா அப்படின்ட்டு நீங்கள் டேங்கை தள்ளி விட்டு போகிறீங்க. டேங் எங்கே நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கலான்னு வராரா, அப்படியே கால் ஸ்கிப் ஆகி அப்படியே உங்கள் மேலே விழுந்துடுறாரு. நீங்களும் டேங்கு இப்போ பெட் மேலே விழுந்திருக்கீங்க. என்ன ஏன் மேலே விழுந்த, எந்திரி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளலான்னு பார்க்குறீங்க. ஆனால் டேங் எந்திரிக்க மாதிரி இல்லை, வேணும்னே பிளாக் பண்ண மாதிரி அப்படியே படுத்துட்ருக்காரு அவங்க மேலே. டேங் ப்ளீஸ் எந்திரிக்கிறியா? நான் எதுக்கிட்டே எந்திரிக்கணும், நான் உன் ஹஸ்பண்ட் தானே, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது உங்ககிட்ட. என்னடா இருக்குது உங்ககிட்ட? உனக்கு ஒரு உரிமையும் இல்லை. உங்ககிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் போகிறேனா இல்லையா மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? இன்னும் நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து உங்களை ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிடுறாரு. ரொம்ப கிஸ் பண்ணிகிட்ருக்காரா, நீங்கள் விட்டுடா விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேண்ட்ஸ் எடுத்து உங்கள் ஹேண்ட்ஸ் அவர் லாக் பண்ணியிருப்பார். ஸோ உங்களால் அந்த ஹேண்ட்ஸை எடுக்க முடியல, எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க, முடியவே மாட்டேங்குது. விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்ருக்கீங்க. டேங் விடுற மாதிரி இல்லை, உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் அவரே ஸ்டாப் பண்ணிட்டு இல்லை நம்ம இப்படி பண்ணக்கூடாது, என்ன இருந்தாலும் அவள் பர்மிஷன் இல்லாமல் நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே எந்திரிச்சிட்டு போய் அவர் சைலண்ட்டாக அவர் பெட்டில் படுத்து தூங்கிடுறாரு. நீங்கள் என்ன இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி நடந்துட்டு இருந்தால் இப்போ ஒரு மாதிரி நடந்துகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒன்றுமே புரியாமல் அவரையே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நீங்களும் படுத்து தூங்கிடுங்க. எப்படியும் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கிறீங்க, பார்த்தா டேங்குக்கு பார்க்குறீங்க, டேங் இல்லை. எங்கே டேங்கு, அதுக்குள்ளாட்டி எங்கே போனான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறீங்க, இல்லை.
சரின்ட்டு கீழே வரீங்க நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க, ஏன்னா அவங்க ஊருக்கு போகணும்ல. ஸோ அதனால் அவங்க ரெடியாக இருக்காங்க. என்ன ஊருக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வரீங்க. அப்போ டேங் வெளிலேருந்து வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் கேபெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கே அவங்க சூட் கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் காலில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வழி அனுப்பி வச்சிட்ருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா அவன் நேற்று வரையும் பிடிக்காம ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தான், இப்போ என்னென்னா இவங்களை இவ்வளோ பாசமாக வழி அனுப்பி வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஷின்னும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். வாங்க வாங்க அப்படின்ட்டு. என்னதுன்னா இவங்க போயிட்டா இவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடல, அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களே எல்லாம் இன்சார்ஜை எடுத்துகிட்டு அவங்க ஷின்னும் எல்லா லக்கேஜெல்லாம் எடுத்து போய் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போய் ஏர்போர்ட் வரையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. வந்த பிறகு தான் அப்பாடி இனிமேல் இவங்க தொல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் ஷின்னும் உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது நீங்கள் பார்க்குறீங்க, டேங்கும் உங்களை பார்க்குறாரு. ஆனால் உங்களை ஃபேஸ் பண்ண முடியல, ஏன்னா அவருக்கு நேற்று பண்ணது ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஸோ அவர் உங்களை ஃபேஸ் பண்ணாமல் ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. நீங்கள் என்ன ஒன்றுமே பேசாமல் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் பார்க்குறீங்க. அவர் வாஷ்ரூமில் இருக்கார் போல். சரி அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன நம்மக்கிட்ட ஏன் பேசாமல் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ டேங் ஃபோன்லேருந்து ரிங் வருது. என்ன யார் ஃபோன் இது, ஏன் ஃபோன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் பார்க்குறீங்க. உங்கள் ஃபோன் ரிங் ஆகலை. யாருது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறீங்க. டேங்குது தான். டேங் ஃபோனா? டேங் உனக்கு ஃபோன் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அட்டன் பண்ணுறீங்க. தேவையில்லாமல் எதுக்கு டேங் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்ட்டு அட்டன் பண்ணால் அந்த சைட்லேருந்து ஹலோ டேங் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஹலோ டேங் இல்லை, என்ன விஷயம் சொல்லுங்கள், நான் வந்துட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? இல்லை மேம், அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லை, நான் டேங் சார்கிட்ட நேரடியாகவே பேசிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணுறீங்க காலை. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை வைக்கிறீங்க. அப்போ நிறைய மெசேஜஸ் அங்கே மேலே பாப்பப் ஆகி காமிச்சிட்ருக்கோம். என்னடா இந்த மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இருந்தாலும் எதுக்கு நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு டேங் ஃபோன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆர்வம். ஸோ நீங்கள் வந்துட்டு டேங் ஃபோனை எடுக்கிறீங்க. இல்லை வேணாம், அவன் ஃபோனை எதுக்கு எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டபுள் மைண்டடாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. பாஸ்வேர்ட் போட்டிருக்கு. என்ன பாஸ்வேர்ட் போட்டிருப்பான் இவன் பர்த்டேவாக இருக்குமோ, இல்லை இவங்க அம்மாவோட பர்த்டேவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் டேவாக இருக்குமோ இவங்களுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறீங்க. சரி லாஸ்ட்டாக நம்ம வெட்டிங் டேவே ட்ரை பண்ணுறீங்க. அதுவும் ஒர்க் ஆகலை. என்ன தான் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருப்பான், யார் பர்த்டேவும் இல்லை, அவங்க அம்மா அப்பா வெட்டிங் டேவும் இல்லை, எங்களுதும் இல்லை, அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒருவேளை அவன் என் பர்த்டே டேட்டை தான் வச்சுருப்பானோ? சீச்சி இருக்காது, சின்ன வயசில் என் பர்த்டே டேட் வச்சுருந்தான் அது தெரியும், இப்போ எதுக்கு வைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. இருந்தாலும் ட்ரை பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. பார்த்தா ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னும் இவன் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணலையா, இன்னும் என் பர்த்டே டேட் தான் வச்சுருக்கானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. உங்கள் மனசில் ஒரு ஹாப்பினஸ். எதுக்கு இவ்வளோ ஹாப்பி பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. ஓப்பன் பண்ணுறீங்க, மெசேஜஸ் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுறீங்க. ஸ்டார்டிங்கில் எதுவும் அவ்வளோலாம் காண்டாக்டெல்லாம் செக் பண்ணி பார்க்குறீங்க, கால் காண்டாக்டு. அதில் பார்த்தா எல்லாமே பாய்ஸு, லேடிஸுன்னா யாரும் இல்லை, ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க. எதுவும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. நான் கூட இவன் இன்னும் ப்ளே பாய் தான் சுற்றிட்டுருப்பான்னு நினச்சேன், அப்படி இல்லை போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறீங்க. அதே மெசேஜஸ் வந்திருக்கும்ல, என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அதான் அவங்க ஸ்கூல் டைமில் ஒரு பொண்ணை டேங் கிஸ் பண்ணியிருப்பாள்ல, அந்த பொண்ணு தான் மெசேஜ் பண்ணியிருக்கா. என்னென்னு பண்ணியிருக்கானா, டேங் நம்ம 2 பேரும் சேர்ந்துடலாம், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஹாப்பியாக அப்படின்ட்டுலாம் மெசேஜ் பண்ணியிருக்கா. அதானே பார்த்தேன், இவனாச்சும் திருந்துறதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டோட்டல் மைண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மெசேஜ் பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறீங்க வேறு என்ன இருக்குது கான்வர்சேஷன் அப்படின்ட்டு. பார்த்தா டேங்கு இதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசியிருக்காரு. இல்லை எனக்கு நீ வேணாம், என் மனசில் வயந்தாக இருக்கா, அது எதுவும் ஸ்கூல் டைமில் தெரியாமல் நடந்தது, என் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணனால தான் நான் உனக்கு கிஸ் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு, ப்ளீஸ் அதை இன்னும் மனசில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டுலாம் மெசேஜ் எல்லாம் இருக்கும். ஃபுல்லு உங்களை பற்றி தான் எல்லாம் மெசேஜ் அனுப்பியிருப்பார். நீங்கள் அதை பார்த்துன்னு என்ன அவன் மனசில் நாம தான் இருக்கமா, அவன் என்னையே தான் லவ் பண்ணுறனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தான் ஓகே, நாம தான் அவனை தப்பாக நினச்சிட்டோம் போல், அவன் உண்மையாக தான் இருக்கான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது.
சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா கேலரிக்கு போகிறீங்க. கேலரிக்கு போனால் ஃபுல்லு உங்கள் ஃபோட்டோஸு. என்ன ஏன் ஃபோட்டோஸா? இதெல்லாம் எப்போ எடுத்தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா நீங்கள் சின்ன வயசுலேருந்து இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. உங்கள்கிட்டயும் அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்காது. டேங் கேலரி ஃபுல்லு உங்கள் ஃபோட்டோஸ் தான். ஃபுல்லு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிப்பு விட்டு வந்திருப்பீங்கள்ல, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அவர் மறைஞ்சு நின்று உங்களை ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அது உங்களுக்கே தெரியல. இவ்வளோ ஃபோட்டோ எடுத்திருக்கானா நம்மளுக்கே தெரியாமல், எப்போ எடுத்தான் இவன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டேங் அவர் வாஷ்ரூம் போயிருப்பார்ல, வராரு வெளியில். வயன் என்ன பண்ணிகிட்ருக்க? நான் ஒன்றும் பண்ணலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு எங்கே இருந்துச்சோ அங்கேயே வச்சிடுறீங்க. ஏன் ஃபோன் என்ன பார்த்துட்டு இருந்த? இல்லை உனக்கு கால் வந்துச்சு. ஓ கால் வந்துச்சா? சரி, அதுக்கு எதுக்கு நீ என் ஃபோனை பார்த்துட்டு இருந்த? கால் வந்துச்சுன்னா விட வேண்டியதானே, நான் பார்த்துக்க போகிறேன். இல்லை அது அடிச்சுட்டே இருந்துச்சா ரிங்கு, அதனால தான் அட்டன் பண்ணேன். சரி விட நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு பார்க்குறீங்க. டேங் நீ என் ஃபோனை ஓப்பன் பண்ணியா என்ன? நான் எதுக்கு ஓப்பன் பண்ண போகிறேன்? உன் பாஸ்வேர்டு தான் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டேங்க அதானே நீ கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேங்க ஒரு மாதிரி டிசப்பாயிண்டட் ஆகிற மாதிரி சரின்ட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் உங்களது ஓல்டு ரூம் இருக்குல்ல, அதுக்குள்ளே உட்காந்துட்டு என்ன டேங் நம்மள தான் இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்கானா? நாம் தான் அவனை தப்பாக நினச்சிட்டோமா? நாம் அவனை புரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். நான் இப்படி பழசே நினச்சிட்டு இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி இது இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, நாம் 2 பேரும் சேர்ந்து வாழலாம் டேங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்க. அப்போ டேங்க ஆஃபீஸ் போகிறாரு. நீங்கள் டேங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. என்ன வேணும்? இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும், எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேங் போயிடுறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நேற்று ஒரு ஃபோர்ஸ் பிளாக் கிஸ் பண்ணியிருப்பார்ல, அதை பற்றி தான் நீங்கள் திட்டுறதுக்கு தான் கூப்பிட்றீங்க அப்படின்னு நினச்சி தான் போயிடுறாரு. நீங்கள் டேங் 1 நிமிஷம் அப்படின்னு சொல்கிற காட்டிலே டேங் போயிடுறாரு. நீங்கள் சரி வரட்டும் ஆஃபீஸ்லேருந்து அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே வீட்டில் தனியாக அவங்க அம்மா கூட அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபுல்லாக உங்கள் தாட்ஸ் எல்லாம் டேங் மேலே தான் இருக்குது. உங்களுக்கு இப்போல்லாம் டேங்கை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. டேங் விட்டு பிரிஞ்சிருக்கவே தோண மாட்டேங்குது. டேங் ஃபோட்டோவே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃபோன்லேயும் நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது டேங்கு. உங்களுக்கும் டேங்கை பிடிக்கும்ல, ஸோ உங்கள் டேங்கோட ஃபோட்டோஸ் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நைட்டாகவும் ஆகுது. நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, டேங் வர டைம் ஆச்சு, ஆனால் இன்னும் டேங் வரல. என்ன இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக டேங் வராரு. டேங் வரும்போதே லைட்டாக குடிச்சிட்டா வந்திருக்காரு. நீங்கள் போய்ட்டு டேங் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன குடிச்சிருக்கீங்களா டேங்? லைட்டாக குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. டேங் ஏன் அது எதுக்கிட்டி நான் ஓன்ட்ட சொல்லணும்? சரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு, உனக்கு என்ன பேசு அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பேசாதது தான் என்ன பேசு அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. இல்லை டேங் நம்ம தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் டேங்கும் டெரஸில் தான் இருக்கீங்க. டேங் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப நேரம் ஆச்சு சும்மாவே நின்றுட்டுருக்கீங்க. டேங் ஏதோ பேசணும்னு இல்லை பேசு அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரா? அது நான் உங்கள் ஃபோனை பார்த்தேன். நீங்கள் என்னை இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நானும் உங்களை அப்படி சொல்லிட்டு சொல்லலான்னு வரீங்க. டேங் போதும், இதுக்கு மேலே நீ எதுவுமே பேசாத வயன். எனக்கு புரியுது உனக்கு என்னை பிடிக்கலன்னு. நானும் நீ தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு விருப்பம் இல்லை வயன். நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. நீங்கள் டேங் அது இல்லை வயன், எனக்கு புரியுது, நீ எதுவும் பேசாத. உனக்கு என்னை பிடிக்கல நல்லா தெரியுது. உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். நீ போயிட்டு யார் கூடயாச்சும் ஹாப்பியாக லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணு. உனக்குன்னு நல்ல பையன் காத்துட்ருப்பான். என்னை விட ஒரு நல்ல பையனே உனக்கு இருப்பான். ப்ளீஸ் அவனை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீ அவன் கூட ஹாப்பியாக இரு. நான்லாம் உனக்கு செட் ஆக மாட்டேன் வயன். நீ போய் ஹாப்பியாக உன் லைஃப்பை வாழு வயன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்ன நான் வேற ஒருத்த கூட போய் வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு பள்ளின்னு ஸ்லாப் பண்ணிடுறீங்க. ஸ்லாப் பண்ண பிறகு ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் ரிலைஸ் பண்ணுறீங்க. டேங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இவன் என்ன நம்ம அவளுக்காண்டி பேசினாலும் நம்மளை அடிக்கிறா. இவளுக்கு என்ன நம்மளை அவ்வளோ பிடிக்கலையா?
நம்மள இவ அவ்வளோ வெறுக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாகி ஐஸ் எல்லாம் டியரி ஆகிடுது. ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது அவர் ஐஸ் எல்லாம். அவர் அப்படியே எதுவுமே பேசாமல் அவர் கீழே வாக் பண்ணி போயிடுறாரு. நீங்கள் இல்லை நான் அப்படி மீன் பண்ணி அடிக்கலை அப்படி சொல்லிட்டு சொல்லான்னு வரீங்க. போதும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டு காமிக்கிறாரு. நீங்கள் சைலண்ட் ஆயிடுறீங்க. டேங் அப்படியே போயிடுறாரு. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நாம் ஏன் இப்படி பண்ணிட்டோம், என்ன டேங் ஏன் நம்ம சொல்கிற வரதே புரிஞ்சிக்க மாட்டுறாரு, நம்ம அவர் கூட ஹாப்பியாக லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சா இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆகும், ஃபஸ்ட் டேயாங் கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறீங்க. டேயாங் இங்கே அப்படி சொல்லிட்டு தேடி பார்க்குறீங்க. டேயாங்க காணும். நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு அம்மா டேயாங் எங்கே, டேயாங் பார்த்தீங்களா, டேயாங் இங்கே வெளில போனானே இப்போ தான் போனான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்ன வெளில போனானா அப்படி சொல்லிட்டு வெளில போய் தேடுறீங்க. பார்த்தா டேயாங் எங்கேயுமே இல்லை. எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி பார்க்குறீங்க. டேயாங் காரும் இல்லை, அவரும் இல்லை. என்ன எங்கே போனா இவன் இந்த நேரத்தில் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க. டேயாங் வரவே இல்லை. நீங்கள் அப்படியே அந்த பெட்லேயே உட்காந்த மாதிரியே சாஞ்சு தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டேயாங் அப்போ தான் வராரு. வந்தோடனே நீங்கள் அப்போ தான் எந்திரிக்கிறீங்க. டேயாங்கை பார்த்தோன்னே தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. டேயாங் நீ எங்கே போன, நைட்டு எங்கே போன நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. டேயாங் இது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் மறுபடியும் வேலைக்கு கிளம்புறாரு. டேயாங் நீங்கள் எங்கே இருந்தீங்க, நைட்டெல்லாம் எங்கே இருந்தீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்களா. இங்கே பார்வையன், நான் சொன்னது தான் நேற்று, உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், ப்ளீஸ் சாரி நீ இதுவரை கஷ்டப்பட்டுனதுக்கு நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் போகிறாரு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா டேயாங் கேட்க மாட்டுறாரு. உங்களுக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் என்ன நம்ம எது சொல்ல வரோன்னு கேட்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நிறையா டைம் டேயாங்கை மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் டேயாங் உங்களை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. நீங்களே எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுவீங்க, கிட்டத்தட்ட 1 வீக் மேலே ஆகிடுச்சு. நீங்கள் டேயாங் கிட்ட சுத்தமாகவே பேசலை. அவரும் உங்கள் ரூமில் வந்து தங்கவே இல்லை. அவர் வேறு ஏதோ ரூமில் தங்கிட்டு இருக்காரு. சில டைம் நைட்டு வீட்டுக்கு கூட வரமாட்டார். உங்களுக்கு அதனால் மீட் பண்ணுறதுக்கே சான்ஸும் கிடைக்கிறது இல்லை. 1-2 சான்ஸ்லேயும் டேயாங் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் அப்படி தான் டைமெல்லாம் போயிட்டுருக்குமா. அப்போ உங்களுக்கு ஒரு கால் வரும். அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ வயன் மேடம், நீங்கள் எப்போ வரீங்க, இன்னும் உங்கள் வேலையெல்லாம் இன்னும் பெண்டிங்காக இருக்குது, எப்போ ஃபினிஷ் பண்ண போகிறீங்க, அதுக்கு இன்னும் டைம் இல்லை மேம், சீக்கிரம் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தா நீங்கள் யூஎஸில் வேலை பார்த்துட்ருப்பீங்களா, அந்த கம்பெனிலேருந்து தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 months மேலே ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்போ கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை மேம் அவசரம், நீ வந்தே ஆகணும், இந்த வேலை சீக்கிரம் முடியணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வர ட்ரை பண்ணுறேன் மேம். ட்ரையெல்லாம் கிடையாது, நீங்கள் நாளைக்கே ஃப்ளைட் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறோம், நாளைக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நாளைக்கேவா? ஆமாம் மேம் நாளைக்கு நீங்கள் வந்தே ஆகணும், இது பாஸோட உத்தரவு அப்படி சொல்லிட்டு அவங்க இது பாஸ் சொன்னது, பாஸோட ஆர்டர், ஸோ நம்ம இதுக்கு ஒபே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறீங்க. என்ன நாளைக்கே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேயாங் விட்டு போகிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. ஃபஸ்ட்டு டேயாங் உங்ககிட்ட பேச மாட்டுறாரு. இதில் இப்படி ஒரு பெரிய கேப் இருந்துச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே போகிறீங்க. உங்கள் அம்மாங்க பிஸியாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றீங்களா. என்னடி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா நாளைக்கு நான் யூஎஸ்க்கு போகணும். என்னடி சொல்கிறேன், எதுக்குடி? இல்லைம்மா அங்கே இந்த வேலைலாம் நிறைய பெண்டிங்காக இருக்குது, அதை முடிச்சே ஆகணுமா, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே போய் எத்தனை நாளில் எத்தனை நாளில் வருவ அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அது ஒரு 1 week or 2 week கிட்ட ஆகுமா அப்படி சொல்கிறீங்களா. சரிடி போயிட்டு வா, டேயாங்கே கூப்பிட்டு போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேயாங் இதுக்கு ஒத்துக்குவானா? ஒத்துக்குவான், நீ கேளு அவன்கிட்ட அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்களே கேளுங்களேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரிடி நான் கேட்குறேன், டைம் இருந்துச்சுன்னா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நைட்டு பேசலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா டேயாங் வரல. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்களை கால் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா நீங்களே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா. சரி ஓகே நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை இவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்ருக்காங்களா, இவங்களுக்குள்ளே ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா என்ன அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது.
ஸோ அவங்க டேங் கால் பண்ணுறாங்க. ஏய் டேங் எங்கடா இருக்க? இல்லத்த அது கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால என்னால் வீட்டுக்கு வர முடியாது. என்னடா நீ வீட்டுக்கே இப்போலாம் வரமாட்டுற சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இன்றைக்கி என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. நீங்கள் என்னாச்சுமா என்னாச்சு வரானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஆர்வமா. இல்லடி அவனுக்கு வேலை இருக்கான், நாளைக்கு தான் வருவானா. என்ன நாளைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. நாளைக்கு தானே நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் டைம் போல் தான் வராரு, ஒரு 5 o'clock அந்த மாதிரி தான் வராரு. நீங்கள் அவங்க தான் ரெடியாக எல்லாமே பேக் பண்ணி வச்சுருப்பீங்க அவங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு. நீங்கள் அப்படியே அவங்க யூஎஸ் கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடியாக பேக் பண்ணி வச்சுருக்கீங்க. டேங் அப்போ தான் வராரா? அப்போ நீங்கள் வரீங்க டேங்கிட்ட பேசலான்னு. அவர் நீங்கள் இருக்க சைடு வராமல் க்ராஸ் பண்ணி போகிறாரு. அப்போ உங்கள் அம்மா டேங் என்னடா டேங் உனக்கான எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது, மார்னிங் வரேன்னு தானே சொன்னேன், இப்போ இவ்வளோ லேட்டாக வர அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. இல்லாத்த வேலை இருந்துச்சு. இது ஒன்று மட்டும் கரெக்டாக சொல்லிவிட்டு வேலை இருந்துச்சு வேறு என்னடா உன் ஒய்ஃப் இன்னைக்கு போக போகிறா, நீ என்னன்னா இப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க அத்தை? என்னடா வையன் ஊருக்கு போகிறாடா? என்ன ஊருக்கா? எங்கே? யூஎஸ்க்கு தான், அவளுக்கு வேலை இருக்கா அதனால போகிறாடா அவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேங் திரும்பி அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அவர் தான் பார்த்துட்ருக்கீங்க ஏக்குமா. டேங்கு ஓ அப்படியா சரி ஓகே, அவள் போகிறான் தான் போட்டோம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. என்னடா பேசுகிற நீயும் அவள் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது, அவள் கூட போகணுன்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங் போயிடுறாரு. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன இவன் இப்படி ஏன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. டேங் இப்படி சொல்வாருன்னு நீங்கள் எதிர்பார்க்கல, உங்கள் கூட வருவாருன்னு நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் கூட வந்தால் அப்போயாச்சும் கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருக்கீங்க. அப்போயாச்சும் சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்படி ஆகி போனோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி சோகமாகிடுது. நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக அவங்க உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா என்ன நடக்குது இவங்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்ஃபியர் ஆக விரும்பலை. ஏன்னா உங்கள் லைஃப் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. ஸோ நீங்கள் போகிற டைமும் ஆச்சா. அப்போ டேங்கு வா நானே உன்னை போய் விட்டு வரேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. சரின்ட்டு நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. டேங்கும் உங்கள் லக்கேஜஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவர் காரில் வைக்கிறாரு. வந்துட்டு அவர் காரில் சீட்டில் உட்கார்றாரு, டிரைவர் சீட்டில். நீங்களும் வந்து அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. நீங்களும் டேங்கும் ஒன்றுமே பேசலை, ஃபேஸ் கூட பார்க்கல. ரெண்டு பேரும் திரும்பி உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் டோர் சைடை பார்த்துட்டு இவன் ஏன் ஒன்றுமே பேச மாட்றான், இவன் ஏன் நம்மளை இப்படி அவாய்ட் பண்ணுறான், நம்மளை இவனுக்கு சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சா, நம்மளை டேங்க்கு பிடிக்கலையா என்ன, அவன் லவ் பண்ணும்போது நாம் அவனை லவ் பண்ணல, இக்னோர் பண்ணோம், இப்போ நான் லவ் பண்ணுறேன் ஆனால் அவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏர்போர்ட்டுக்கும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. வந்துட்டு இறங்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்போ தான் இறங்குறீங்க. இறங்கிட்டு உங்கள் லக்கேஜஸ் எடுக்கலான்னு போகிறீங்க. அப்போ டேங் நானே எடுத்து தரேன் அப்படின்னு வராரா. ஒன்றும் தேவையில்ல, எனக்கு எடுத்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ரூடாக பேசுகிறீங்க. இன்னும் உங்களுக்கு கோவம் இருக்கும்ல, பேச வந்தாலும் எதுவுமே கண்டுக்க மாட்டுறாரு, இது ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்களே லக்கேஜில் எடுத்துகிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு உள்ளே போகிறீங்க. உங்களுக்கு டேங் கூப்பிடுவானா, நம்மளை இங்கேயே இருக்க சொல்லுவானா, என் கூட நீ லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தில் போயிட்டுருக்கீங்க. ஒரு வாட்டியாச்சும் நீ கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு டேங்கும் கரெக்டாக கூப்பிட்றாரு. உங்களுக்கு செம்ம ஆர்வமாக திரும்ப பார்க்குறீங்க. டேங்கு வையன் உன் பாஸ்போர்ட்டை மறந்துட்ட அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் இவனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு டேங் கையில் இருக்க பாஸ்வேர்டை வக்குன்னு பிடின்ட்டு நீங்கள் மறுபடியும் வரீங்க. இவனுக்கு வேறு எதுவும் தெரியலையா நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு, நம்மளை ஸ்டாப் பண்ணணுன்னு இவனுக்கு தோணலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்போ டேங் மறுபடியும் கூப்பிட்றாரு. இந்த வாட்டி நீங்கள் ஆர்வமாக திரும்பி பார்க்குறீங்க. டேங்கு வையன் பத்திரமாயிரு, டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்ரு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டேங்க் என்ன இவளுக்கு இது சொன்னால் கூட பிடிக்கலையா, நம்மளை அவ்வளோ பிடிக்காமல் போயிடுச்சா வையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்ருக்காரு. நீங்களும் இவன் இதுக்கு மேலே கூப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சோகமாகவே உள்ளே போயிட்டீங்க. இதுக்கு மேலே டேங்காலையும் உங்களை கூப்பிட முடியாது. அப்போ டேங் சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீட்டில் உட்காரலான்னு போகிறாரு. அப்போ ஒரு கால் வருது. ஏன்னு பார்த்தா உங்கள் அம்மா தான். அட்டன் பண்ணிட்டு அத்தை என்ன அத்தை, டேங் வயனை விட்டுட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விட்டுட்டேன் அத்தை. எங்கே அவள் ஃப்ளைட் ஏறிட்டலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அவள் போயிட்டுருக்கா, இப்போ தான் விட்டேன்.
ஓ அப்படியாடா, உனக்காண்டி பாரு லெட்டரெல்லாம் எழுதி வச்சிருக்கா. லெட்ரா? என்ன லெட்ரு? உனக்கு அனுப்பி வைக்கிறேன் பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட இன்னும் படிக்கலடா, நீ படிச்சுட்ட பிறகு தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் ஃபஸ்ட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் உட்காந்துட்ருக்காரு. அப்போ அவங்களும் அனுப்புகிறாங்க. என்ன லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு டேங்கு. அதில் நான் தான் வயன். டேங், நான் உங்களை நிறையா லவ் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்தே உங்கள் மேலே எனக்கு பெரிய க்ரஷ்ஷு, லவ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஏன் என்னை புரிஞ்சிக்காமல் இருந்தீங்க? இப்போ நீங்கள் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ப்ளீஸ் டேயாங், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், என்னை அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கீங்க. டேங் பார்த்துட்டு, என்ன வயனுக்கு நம்ம மேலே லவ் இருக்கா? நாம தான் அதை தப்பாக புரிஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயாங் உள்ளே ஓடி வராரு. உள்ளே போய் வயனை கூப்பிட்டு வந்துடலான்னு. ஆனால் உள்ளே விட மாட்டுறாங்க. ஏன்னா அதுக்கு ஏதோ பாஸ் இருக்கணும் போல். ஸோ அந்த பாஸ் டேயாங்கிட்ட இல்லாதனால உள்ளே விட மாட்டுறாங்க. ப்ளீஸ் விடுங்க, என் ஒய்ஃப் உள்ளே போகிறா, ப்ளீஸ் அவளை என்னால் பார்க்க முடியாது, விடுங்க அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இல்லை அதெல்லாம் விட முடியாது சார், பாஸ் இருந்தால் மட்டும் தான் விட முடியும், போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க விட மாட்டுறாங்க. ஸோ டேயாங்கும் சரின்ட்டு திரும்பி வராரு. திரும்பி வந்துட்டு அந்த காட்ஸ்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி இருக்காங்களா. அப்போ நீங்கள் டேயாங் சடனாக உள்ளே ஓடி போயிட்டாரு. காட்ஸ்லாம் ஓடுறாங்க பிடிங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பின்னாடி துரத்திட்டு இருக்காங்க. அவங்க டேயாங் பார்க்குறது எங்கே வையன் அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தா அந்த எலிவேட்டர் இருக்கும்ல, அதில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்போ டேயாங் கூப்பிட்றாரு வையன்ட்டு. எல்லாருக்கும் கேட்குது, ஆனால் உங்களுக்கு கேட்குற மாதிரி தெரில. சுற்றி இருக்காங்களா டேயாங் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி டேயாங்கை பற்றி யோசிச்சுட்டு ஒன்றுமே கேட்காத மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. சரௌண்டிங்கில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிட்டுருக்கும்போது வேறு ஒரு பையனை இடிச்சிடுறீங்க. அந்த பையன், என்ன மேம் உங்களுக்கு கண்ணு தெரியாதா, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே பேசாமல் போயிட்டுருக்கீங்க. அந்த பையன், என்ன இந்த பொண்ணு பித்து பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் வரான். அப்போ டேயாங்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பார்ல, அவரும் ஓடி வர அவசரத்தில் அந்த பையனை மறுபடியும் இடிச்சிடுறாரு. அந்த பையன், என்னடா ஒரு ஆளுக்கு நம்மளை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். நல்ல வேலை கீழே விழுவலை அப்படின்ட்டு. அப்போ லாஸ்ட்டில் காட்ஸ் வந்திருப்பாங்களே, காட்ஸ் எல்லாம் மோதினெல்லாம் அந்த பையன் கீழே விழுந்துட்டான். இப்போ தான் கீழே விழுலான்னு சந்தோஷப்பட்டோம், கீழேயும் விழுக வச்சுட்டாங்களா, நம்ம விதி நீங்கள் நல்லா இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சிட்டு போயிடுறான். என்னதான் நடக்குதோ இந்த உலகத்தில், நம்மளை மட்டும் இடிச்சு தள்ளுறதுக்கு எப்படா ஆள் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்கள் போயிட்டுருக்கும்போது இப்போ தான் டேயாங் நின்றுட்டு வையன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோராக கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி ஸ்டன் ஆகி திரும்பி பார்க்குறீங்க. டேயாங் தான். உங்களால் நம்பவே முடியல. டேயாங் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க லக்கேஜஸ்லாம் விட்டுட்டு ஓடி வந்து டேயாங்க ஹக் பண்ணிக்கிறீங்க டைட்டாக. டேயாங் வந்துட்டியா, நீ வருவேன் தான் எதிர்பார்த்தேன், வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ லேட்டாடா உனக்கு, சீக்கிரம் வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் செஸ்ட்டில் அடிச்சிட்ருக்கீங்க. அப்போ டேயாங், சரிடி சாரி வையன், சாரி, நான் உன்னைய புரிஞ்சிக்கல, நீ என்னைய புரிஞ்சிக்கலான்னு ஃபீல் பண்ணேன், ஆனால் நானே உன்னைய புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் சிக்ஸை அப்படியே கப் பண்ணுறாரு. நீங்கள் டேயாங்க பார்க்குறீங்க. டேயாங்க உங்களை பார்த்துட்ருக்காரு. டேயாங் உங்களை பார்த்துட்டு ஐ லவ் யூ வையன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஐ லவ் யூ டூ டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. டேயாங்க்கும் ரொம்ப குஷியாக இருக்குது. இப்போது ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் சொல்கிறீங்க டேயாங் அப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படி சொல்லிட்டு ஹாப்பியாக சொல்கிறீங்க. டேயாங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேயாங்க ஹேண்டை அப்படி கேட்ச் பண்ணிட்டு வரீங்க. அப்போ டேயாங்கு, உனக்கு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னியா, அது என்ன அப்படி சொல்லிட்டு டேயாங் கேட்குறாரு. அதாவது எனக்கு என் லைஃப் தான் முக்கியம், நீ தான் முக்கியம், வேலையாவது மண்ணாவது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்போ டேயாங் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே உங்கள் ஹிப்ஸ் மேலே அப்படியே கை வச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ண மாதிரி நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ கார்ட்ஸ் எல்லாம் வராங்க. டேயாங்க துரத்திட்டு வந்திருப்பாங்களா, அவங்களாம் வந்துட்டு, என்ன சார் நீங்கள் எப்படி வந்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. சாரி என் ஒய்ஃபை பார்க்க வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவர் காமிக்கிறாரு உங்களை. ஆமாம் சாரி தெரியாமல் பண்ணிட்டாரு, மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்களே டீல் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிடுறீங்க. அவங்க இந்த மாதிரியெல்லாம் இன்னொரு வாட்டி பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. என்ன டேயாங் நீங்கள் இப்படி வந்துட்டீங்க பாரு, இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உன்னைய பார்க்குறன்னு தான் வந்தேன், அவங்க விட மாட்டேன்ட்டாங்க, அதனால தான் எனக்கு வேறு வழி தெரில அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறாரு. சரி வாங்க அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ உங்களுக்கு கால் வருது. என்னடா கால் அப்படி சொல்லிட்டு எடுக்கிறீங்க. இது எதுக்கு நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு வைக்கலான்னு போகிறீங்க. வந்துகிட்டே இருக்க கால். டேயாங் என்ன கால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, என் ஆஃபீஸ்லேருந்து தான்.
அப்போ அட்டன் பண்ணு. இல்லை வேணாம், வேலைக்கு வர சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணுவேன், என்ன ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரா நீங்கள்? சரி ஓகே அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணால் மேம் என்ன மேம் புக்கு அலாட் ஆகிடுச்சு, நீங்கள் என்ன ஏறிட்டிங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அது என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? மேம் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க மேம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறாங்க. நீங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறீங்க. டேங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா? நீங்கள் இல்லை நான் வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. டேங்க சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை டேயா உங்களுக்கு இப்போ தான் நம்ம 2 பேரும் சேர்ந்தோம், அதுக்குள்ளாட்டி உங்களுக்கு பிரிஞ்சு போகணுமா? போயிட்டு வா என் ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு, நீ போய் அதை பார்த்துட்டு வா, நாம் இனிமேல் லைஃப் லாங் ஒன்றா தானே இருக்க போகிறோம், ஒரு 1 வீக் தானே, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரிட்டு அவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி ஓகே நான் உனக்கான வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் வயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி டேங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்களை வழி அனுப்பி வைக்கிறாரு. உங்கள் ஃப்ளைட்டும் அப்படியே டேக் ஆஃப் ஆகுது. டேங் பார்த்து அங்கே பாய் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்காரு. நீங்கள் டேங் பார்த்துட்டு சரி ஓகே டேங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உங்கள் சீட்டில் உட்காந்துட்டு கிளம்பிடுறீங்க. இப்போ அப்படியே டேங் வீட்டுக்கு வராரு. உங்கள் அம்மா ஆரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா 2 பேரும் ஒன்றா தான் வருவாங்க, 2 பேரும் சேர்ந்துருப்பாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் சரியாக போயிருக்கும், வயனும் டேங்கும் ஒன்றா வருவாங்க அப்படி சொல்லிட்டு ஆர்த்தி தட்டெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. ஆர்வமாக டோர் ஓப்பன் பண்ணால் டேங் மட்டும்தான் இருக்கார். டேங் என்னடா நீ மட்டும் இருந்திருக்க, எங்கடா வையனு பின்னாடி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. டேங்கு அத்தை இல்லை அத்தை வயன் வரல, அவளும் வரமாட்டா இனிமே அப்படி சொல்லிட்டு டேங் ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. என்னடா சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் 2 பேரும் சேரலையா, நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. டேங் அத்தை அத்தை சும்மா சொன்னேன், அழுவாதீங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம், அவள் இம்பார்ட்டண்ட் ஒர்க் இல்லை, ஸோ அதனால் அவள் போயிருக்கா, வந்துடுவா, கூடி சீக்கிரத்தில் வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. டே போரிக்கு ஏன்டா இப்படி ஏமாத்துறேன், நான் பயந்துட்டுன்றா, நீங்கள் 2 பேர் பிரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னோன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறாங்க. சரி சரி சாரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு டேங் போய் உள்ளே போகிறாரு. அவங்க பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. நல்ல வேலை சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே கொஞ்சம் டைம் ஆகுது. உங்களுக்கு டேங்க்கு நீங்கள் டெய்லி கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பீங்க, வீடியோ காலில் பேசிகிட்டே இருப்பீங்க, கொஞ்சம் கூட கேப் விட மாட்டீங்க, பேசிகிட்டே இருப்பீங்க டேங்கிட்ட. டேங்கும் உங்களை பார்க்காம இருக்க மாட்டார், எப்போ பார்த்தாலும் வீடியோ கால் பண்ணி உங்ககிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பார். ஸோ இப்படியே எங்கடா ஷின்னையும் லூனாவையும் அப்படி சொல்லிட்டு பார்த்தா ஷின்னு அன்றைக்கி குடிச்சிட்டு வந்த மாதிரியே மறுபடியும் குடிச்சிட்டு வான் லூனா ரூமுக்கு, அதுவும் நைட் டைமில். லூனா ஓப்பன் பண்ணிட்டு ஷின் நீயா, நீ என்ன வந்திருக்க? லூனா உன்கிட்ட நான் பேசணும் லூனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டேய் நீ குடிச்சிருக்கியாடா, ப்ளீஸ்டா நீ குடிச்சிட்டு மட்டும் என்கிட்ட வந்து பேசாதடா, தயவு செஞ்சு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு லூனா சொல்கிறா. இல்லை நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறான். லூனாக்கு பதறது, இவன் ஏதாச்சும் பண்ணிவிடுவானா அன்றைக்கி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன கிட்ட வரான். லூனாக்கு ஒரு மாதிரி அங்கேயே பயந்து போய் நின்றுட்டுருக்கா. டே என்கிட்ட மட்டும் வராதுடா ப்ளீஸ்டா அப்படின்ட்டு. ஆனால் ஷின்னி கிட்ட வந்துட்டு அப்படியே லூனா மாதிரி அப்படியே விழுந்துடுறான். என்ன இவன் என்ன என் மேலே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லூனா எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டுருக்கா. ஷின்னு சாரி லூனா, நான் அன்றைக்கி அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, உன் மேலே எனக்கு அவ்வளோ லவ், உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, உன்னை எழுந்துருவேனாலும் எனக்கு பயம், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்ருக்கான். அப்போ லூனா ஒன்றுமே ரியாக்ட் பண்ணாமல் அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கா. சின்ன சாரி லூனா, என்னை மன்னிச்சிடு, உன்னை பிரிஞ்செல்லாம் என்னால் இருக்க முடியாது, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையே விழுந்துடுறான். லூனாக்கு சிரிப்பு தான் வருது ஷின் பண்ணுறதெல்லாம் பார்த்து. அவள் சிரிச்சிட்ருக்கா. அப்போ அவள் ஷின் கிட்ட நீல் டவுன் பண்ணிட்டு எந்திரா நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. லூனா உனக்கு இன்னும் என்னை பார்த்தா பாவமாக தெரியலையா லூனா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கானா. லூனா சரி சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. மன்னிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இதான் சான்ஸ் அப்படி சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறான். லூனாவும் பேக் ஹக் பண்ணுறா. அப்போ தான் ஷின்னுக்கு நிம்மதியாக இருக்குது, அப்பாடி சேர்ந்துட்டோம் அப்படின்ட்டு. அப்போ சின்ன மைண்ட் வாய்ஸில் தேங்க்யூ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஏன்னா வீ தான் இதுக்கெலாம் ஐடியா கொடுத்துருப்பார் போல். ஸோ அதுக்கு தான் வீக்கு தேங்க்யூ பண்ணிகிட்ருக்கான். நல்ல வேலை அண்ணா நீங்கள் சொன்னதுனால தான் இப்படி நானும் லூனாவும் சேர்ந்துட்டோம், நீங்கள் காலைல மட்டும் வீலுக்கு சொல்லாமல் இருந்தீங்கன்னா நானும் லூனாவும் சேர்ந்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் லூனா சரிடா அதுக்கு ஏன்டா குடிச்சிட்டு வர, நீ குடிக்காத இனிமேல் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு லூனா சொல்கிறா.
சரி லூனா நீ சொன்னால் போதும், நான் குடிக்கவே மாட்டேன் இனிமே, உன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்கிறான். டேய் என் மேலே போய் சுற்றிலாம் வைக்க மாட்டேன் தானே? ஐயோயோ அதெல்லாம் சாமி குத்தம், அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சின்னு சொல்கிறான். சரி சரி உன்னை நம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போ சின்னு அப்போனா நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு லூனா மேலே கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரானா. டே இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லூனா சொல்கிறா. அதெல்லாம் இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கே சேர்ந்துட்டு ஜாலியாக அங்கே நைட் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டேங் காமிச்சு டேங் எப்போவுமே உங்களுக்கு கால் பண்ணுறது வழக்கம் தானே. ஸோ அதே மாதிரி கால் பண்ணுறாரு, நிறையா கால் பண்ணியிருப்பாரு, நீங்கள் எடுக்கலை. என்ன வயனியை எடுக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு டேங்க்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நைட் டைம் போல் தான் எடுக்கிறீங்க. என்ன டேங்கி இவ்வளோ மிஸ்டு கால் பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறீங்க. டேங் ஒரே ரிங்கில் எடுத்துட்டாரு. வயன் என்னாச்சு வயன், ஏன் வயன் கால் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் டேங் ஒன்றும் இல்லை டேங், அது கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால தான் எடுக்க முடியல, சாரி அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு டேங் கேட்குறாரு. எனக்கு ஓகே தான், நீங்களே பார்க்குறீங்க தானே நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. டேங்கும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவரும் ஓகே அப்படி சொல்லிட்டு நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் டேங் கொஞ்சம் நிம்மதியாக ஆகுறாரு. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. டேங் கால் பண்ணுறாரு. இப்போல்லாம் நீங்கள் கால் பண்ணுறது அப்படியே கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. டேங்க்கு என்னவ நம்மளுக்கு ஏன் காலே பண்ண மாட்றா, நம்ம கால் பண்ணாலும் ஏன் வயன் எடுக்க மாட்றா அப்படி சொல்லிட்டு டேங்க்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இவன் எடுக்க மாட்டான், மறுபடியும் நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாரு. நீங்கள் எடுக்கவே இல்லை. ரீசெண்டாக ஒரு 3 டேஸாக நீங்கள் சுத்தமாகவே எடுக்கல டேங்க் காலை. டேங்க்கு என்னாச்சு வயனுக்கு, ஏன் வயன் எடுக்கலை அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நாமளே கிளம்பி போயிடலாமா, அவள் தான் கால் பண்ண மாட்டான், நாமளே கிளம்பி போயிடலாமா அப்படி சொல்லிட்டு டேங்கு சரி ஓகே நாமளே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவர் போகலாம் அப்படி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. டோர் ஓப்பன் பண்ணால் முன்னாடி நீங்கள் டேங்க் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. டேங்க்கு என்ன இது உண்மைதானா அப்படி சொல்லிட்டு அது ரியலைஸ் பண்ணுறதுக்கே 2 மினிட்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இது உண்மைதானா அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் டேங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேங்கை ஹக் பண்ணிக்கிறீங்க. டேங் ஏன் என் காலை நீ எடுக்கலை நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. டேங் அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? அதுக்கு நீ கொஞ்சம் கூட கால் பண்ணாமல் இருப்பியா? நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா? உனக்காண்டி நான் ஊருக்கு வரலான்னாலாம் அங்கே பாரு பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. என்ன டேங் இது, யார்கிட்டயும் சொல்லாமல் நீங்கள் எப்படி ஊருக்கு வரலாம்? இல்லை உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல, நீ கால் வேறு பண்ணல, அதனால தான் நான் பயந்துட்டேன் வயன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ டேங் நீங்கள் இன்யாரும் கிளம்பிருந்தீங்கன்னா முடிஞ்சுது, நீங்கள் அங்கே போயிருப்பீங்க, நான் உங்களுக்காண்டி இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம் நான் ஒரு பைத்தியம், என்ன நல்ல வேளை நான் போகாமல் இருந்தேன், இல்லைனா உன்னை மீட் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் இருக்காரு. சரின்ட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்களா, வாசலே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும். அப்போ கரெக்டாக உங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்துடுறாங்க. உங்கள் அம்மா வண்டியாடி அப்படி சொல்லிட்டு வராங்க. என்ன உங்களுக்கு தெரியுமா அப்போ வயன் வருது அப்படி சொல்லிட்டு டேங் கேட்குறாரு. தெரியுமே, ஏன் எங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன உங்களுக்கு தெரியுமா, அப்புறம் ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் இருந்தீங்கன்னா வயன்தான் சொன்னா அவங்கக்கிட்ட சொல்ல வேணான்னு, அதனால தான் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே நாங்கள் எல்லோரும் இதை மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அசால்ட்டாக. டேங் என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, என்கிட்ட தானே நீங்கள் ஃபஸ்ட் சொல்லணும், என் ஒய்ஃப் வருது என்கிட்ட சொல்லாமல் நீங்களாம் இப்படி மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் கோச்சிட்ருக்காரு. நீங்கள் டேங் நான் தான் சொன்னேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. டேங் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சமாதானம் ஆகிட்டாரு. எல்லோரும் டேங்கை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா டேங் இவ்வளோ க்யூட்டாக நடந்துக்கிறாருல, யாரும் இப்படியெல்லாம் நடந்துக்கிறது பார்த்ததில்ல. உங்கள் அம்மா சொல்கிறாங்க, உனக்கு தெரியாதுடி வயன், நீ இல்லைன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான் தெரியுமா, எவ்வளோ லோன்லியாக இருந்தான் தெரியுமா, யாருக்கிட்டேயும் சரியாக பேசல, எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி தான் நடிச்சிட்டு இருந்தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஆமாம்மா டேங் இதெல்லாம் உண்மையா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. டேங்கு உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கு சொல்கிறாரு. நீங்கள் டேங்கை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. டேங்கும் உங்களை ஹக் பண்ணிட்டு டேங் ஐ லவ் யூ அப்படி சொல்கிறீங்க. டேங் ஐ லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு 2 பேர் மாற்றி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியே பார்க்குறாங்க, என்னடா இதுங்க ஃபேமிலி நின்றுட்டுருக்கோம், நாங்கள் இருக்குன்றதே தெரியாமல் நீங்கள் 2 பேர் என்ன ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஃபேமிலி பார்க்குறாங்க. அப்போ சின்ன லூனாவும் எல்லோரும் போங்கப்பா அவங்கவுங்க வீட்டுக்கு, அவங்க ரூமுக்கு போங்க எல்லோரும் அப்படி சொல்லிட்டு துரத்தி விட்றாங்க. அவங்களும் இதை பார்த்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. எல்லாரையும் போய் ரூமில் அனுப்பி விட்டுட்டு லூனாவும் ஷின்னும்
அப்பாடி போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சமாச்சும் ப்ரைவேட்டாக என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஷின்னு, அப்போ நாம் 2 பேரும் ஏன் தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பிக்கிறான். லூனா, டேய் போதும்டா சாமி, என்னை விட்டுறா, அன்றைக்கி நேற்று பண்ணதே என்னால் முடியல, ப்ளீஸ்டா விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு லூனா கெஞ்சரா. ஷின்னு விட்டுற மாதிரி இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனியாக அங்கே போய் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் டேங் உங்களை பிரிஞ்சு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்களா? டேங்க நானும் உன்னை பிரிஞ்சு எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? நீ 1 வீக்குன்னு சொல்லிட்டு 1 மந்த் ஆச்சு நீ இங்கே வந்து. நீ என்ன சொன்ன? 1 வீக் தானே சொன்ன, அப்புறம் ஏன் 1 மந்த் ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன டைம் பண்ணுறது, ஒர்க்கு ஜாஸ்தி, அதனால தான் டைம். நானும் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கலான்னு தான் பார்த்தேன், ஆனால் முடியல டேங் அப்படின்னு சொல்கிறீங்க. டேங் சரி ஓகே, நீ ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தியா என்ன? அதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துட்டேன், இனிமேல் உங்கள் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. டேங்கும் ஆமாம், நான் உன்னையெல்லாம் இனிமேல் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், நீ இனிமேல் என் கூட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் ஹக் பண்ணிக்கிறாரு. இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த எஃப்எஃப் முடியுது. எப்படி இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல மீட் பண்ணுறேன். பாய்.